வாக்குத்தத்த வசனம்னா என்னன்னு பார்க்க போறோம். வாக்குத்தத்த வசனத்தோட பயன்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு வாக்கு தத்தத்தோட பயன்கள் என்னன்னு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம்னா என்னன்னு பார்ப்போமா? வாக்கு தத்த வசனம் நம்ம அறியும்படிக்கு முன் தெரிவிக்கப்பட்டதுன்னா என்னதுன்னா வாக்கு தத்த வசனம். இத புதுசா பார்ப்பாங்க, கிறிஸ்டின் இல்லாம புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். பைபிளோட வசனங்கள் அது ஏசப்பா நம்மளுக்கு நடக்க போறது, ஒரு விஷயங்கள் நடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தோட தர்றதுதான் என்னதுன்னா வாக்கு தத்த வசனம். சரிங்களா? நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் வசனத்தோட இயேசு நம்மளுக்கு என்னது முன் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் 3 வகைப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வருடாந்திர வாக்கு தத்தம். அது எப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த ஒரு வாக்கு தத்த வசனத்தோட நம்ம ஜெபம் பண்ண போச்சோம் நம்மளுக்குள்ள தேவைகள் என்ன ஆகும்னா அந்த ஒரு வாக்கு தத்த வசனத்துல நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் போச்சும் அந்த வசனம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல நடக்கும். ரெண்டாவது மாதந்தோறும் வாக்குத்தத்த வசனம். ஜனவரி மாதம் வாக்குத்தத்த வசனம், பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த வசனம், மார்ச் மாதம். மூணாவது என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் வருடாந்திர வாக்குத்தத்தத்துல உள்ள நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு 2019 உள்ள வாக்குத்தத்த வசனம் என்னன்னா வருடாந்திர வாக்குத்தத்த வசனம். சரிங்களா? குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனம். நான் என்ன செய்யறேன்னா அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றேன், பொறுமையோடு காத்துட்டு இருக்கேன். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும் போச்சுதான் எனக்கு என்ன செய்யுதுன்னா நிறைய சொல்லி இருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு கல்ஃப் லைஃப் ஏசப்பா தான் தந்தாங்கன்னு. பார்க்காதவங்க முன்னாடி உள்ள வீடியோவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். 2019 என்னோட வாக்குத்தத்த வசனம் என்னது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகள், கவலைகள், மனதளவுல உடம்பளவுல எல்லாம் கஷ்டப்பட்டு குதிரை ஆயத்தம் ஆயிட்டு இருந்திருக்கு. எதுக்குன்னா வெளிநாட்டு வேலைக்கு ஆயத்தமாயி முடிஞ்சு ஜெயம் எப்படி வந்தனா ஏசப்பாட்ட இருந்து எனக்கு வந்தது. ஒரு வருஷம் ஃபுல்லா எப்ப வேணா நடக்கலாம் அந்த வசனம். அந்த நம்மளுக்குள்ள தேவைகள் அந்த வசனத்தோட ஒப்பிடும் போச்சோம். அப்படி நடந்து 2019 நவம்பர் மாசம் நான் எங்க போறேன்னா குவைத் தேசத்துக்கு வெளிநாட்டு வேலைக்கு போறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா மாதாந்திர வாக்குத்தத்த வசனம். அது நான் சொல்லியிருந்தேன் டீட்டெயிலா. சங்கீதம் 37:4. சரியா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது ஒரு மாதாந்திர வாக்குத்தத்த வசனம். சரிங்களா? அதே இது எனக்கு தான், நான் தான் இப்படி மாதாந்திர வாக்குத்தத்த வசனத்துல நான் சொல்றேன். நான் இந்த வசனத்தோட நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு கஷ்டம். இந்த இதுல பாருங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். ஒரு கஷ்டம் எப்படின்னா என்னோட ஃபேமிலியில உள்ள ஒரு பொண்ணுக்கு வெளிநாட்டு வேலை. சரியா? வெளிநாட்டு வேலைக்கு அந்த பொண்ணு போயிருக்கு. 3 மாசம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு அவங்க சொன்ன இடத்துல கரெக்டான வேலை கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கும். எனக்குள்ள மனசு கவலை அந்த பொண்ணை நினைச்சு. அப்ப இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானிக்கிறேன். மாதாந்திர வாக்குத்தத்த வசனத்துல உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள செய்வார். யாரு? நான் நம்பிக்கையா இருக்கேன். ஏசப்பா எனக்கு கண்டிப்பா இந்த வசனத்தை தந்திருக்காங்க. கண்டிப்பா என்னோட தேவை என்னதுன்னு தெரியும் ஏசப்பாக்கு. நான் அந்த ஒரு பர்டிகுலர் காண்டி நான் ஜெபிக்கிறேன். இந்த பொண்ணுக்காண்டி வெளிநாடு 3 மாசம் ஆயிட்டு வீட்டுல நிறைய பிரச்சனைகள். இந்த பொண்ணும் மனசளவுலையும் ரொம்ப கஷ்டப்படுது. நான் பிரேயர் பண்றேன், எடுக்கிறேன் இந்த பொண்ணுக்காண்டி. கடவுள் கண்டிப்பா எனக்கு அருள செய்வார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் இருக்கும் போச்சும் அடுத்த மாசம் இந்த பொண்ணு என்ன செய்யுது? நல்லபடியா ஒரு வேலைக்கு போகுது. நம்ம இந்த வசனத்தை தியானிக்கணும். என்னொன்னு நம்மளுடைய பிரேயர்ல இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பொறுமையா காத்து இருக்கணும். காத்து இருக்கும் போச்சும் நம்மளுக்கு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காவ நடக்கும். கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். இதே நம்மளோட ஒப்பிடுங்க.
இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன உதவி கேக்குறாங்க. நானா இருந்தா என்ன சொல்லுவேன், நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு இது சொல்லுவீங்க, ப்ராமிஸ் பண்ணுவீங்க. நான் வந்து இத்தனாம் தேதி இத்தனாம் மணிக்கு என்னால கண்டிப்பா தருவேன். அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் நான் வந்து உனக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் உறுதியா என்னது ப்ராமிஸ் பண்றோம். அப்ப மனுஷங்களாக நம்மளே என்ன செய்யறோம், ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். நம்ம வந்து ஒருத்தவங்க தேவையை வந்து சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல, நம்ம வந்து என்ன செய்யறோம், முடியாட்டுனா நம்ம முடியாதுன்னு சொல்லுவோம், இல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் என்ன செய்யறோம்னா நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை ப்ராமிஸ் பண்றோம். அப்படிதானே? அப்படி இருக்கும் போச்சும் அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா கிடையாது. அதே இது அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தால போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தால கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அடுத்தால கேட்பாங்க. உண்மைதானே? அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா, ஏசப்பா வந்து முன் அறிவிக்கப்பட்டு இருக்குது ஒரு வசனத்தோட, பைபிளோட வசனத்தோட நம்மளோட தேவையை வந்து ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்கன்னா முன் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், காத்து இருக்கணும். தேவனுடைய வசனத்தை வந்து டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணணும். அப்படி ப்ரேயர் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போச்சும் கட்டாயமா என்ன நடக்கும்னா ஒரு பெரிய அற்புதத்தை வந்து ஏசப்பா செய்வார். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு நம்ம மனுஷங்களே நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம், என்னால நான் பண்றேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். அப்போ அவரால முடியாதது, அவர் வந்து என்னது சொல் மாறாதவர். சொன்னதை மட்டும்தான் அவர் வந்து என்ன செய்வாரு, செஞ்சு முடிப்பாரு. அவரோட கிருபையில வந்து நம்ம என்ன செய்யணும்னா நிலைச்சு இருக்கணும், விசுவாசிக்கணும், பொறுமையா காத்து இருக்கணும். அந்த வசனம் வாங்கிட்டோமே, இந்த வசனம் தானே, வருடாந்திர வாக்குத்தத்த வசனம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இந்த வசனம் தானே, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பைபிள்குள்ளயோ இல்ல வேற ஒரு நோட்டுக்குள்ளேயோ வைக்காம அந்த வசனத்தை வந்து அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிச்சு அந்த வாக்குத்தத்த வசனம் நடக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா காத்து இருந்து பார்க்கணும். அப்பந்தான் அந்த வசனத்துக்குள்ள இத வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணுவோம். எப்படி ஜெபிச்சா என்னோட ஜெபத்துக்கு பதில் சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் போடுறேன். அதுக்காண்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். நம்ம என்ன செய்யணும்னா நம்பணும். வாக்குஷங்க கூட வாக்கு மாறினாலும் ஏசப்பா வந்து வாக்கு மாறாத தகப்பன். நம்ம வந்து விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வாக்குத்தத்த வசனத்தால நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்தா அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க மூலமா நிறைய பேர் வாக்குத்தத்த வசனத்தோட பயன்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். உங்களோட கமெண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.